ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட சென்னை குடிங்க வந்தேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அசோக் லேலண்ட் ஸ்டைல். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கிளச் பம்ப் பண்ணி கீர் போட சொல்ல கரெக்டாக இருக்குது. ஆனால் அதே ரன்னிங்கில் போக சொல்ல கிளச் பம்ப் பண்ணினே இருக்குது சொல்ல பெடல் உள்ளே போய் நின்றுடுது. காலை விட்டு தூக்குனா தான் வெளியே வருது. அது என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை இப்போ பார்த்துலாம் வாங்க. இப்போ பெடலை பாருங்கள், பம்ப் பண்ணி காமிக்கிறேன். இதில் பம்ப் பண்ணால் கால் வாசி தான் ப்ரெஷர் இருக்குது. மிச்சம் பெடல் மேலே வர மாட்டேது, தூக்குனா தான் வருது. இப்போ இது ரன்னிங்கில் போக போக என்ன ஆகுதுன்னா பெடல் ஃபுல்லுமே உள்ளே உக்காஞ்சிடுது. நம்ம ஃபுல்லுமே மேலே தூக்குனா தான் வருது. என்னான்னு பார்த்துடலாம். இப்போ அந்த கிளச்சு பெடல்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சிலிண்டர் லாக்கை கட்டுவோம். கைட்டாச்சு. பா கைட்டுன்னு பார்த்தீங்களா, டக்குன்னு பெடல் மேலே தூக்கி ஆகுது. அப்போது கிளச்சு பெடல் ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்குது, சிலிண்டர் தான் கைட்டணும். இப்போ நம்ம கிளச்சு சிலிண்டர்லேருந்து டேங்க்லேருந்து வர ஆயில் மெயின் லைனை ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். இப்போ கைட்டாச்சு. ரெண்டாவது இந்த கிளச்சு சிலிண்டர்லேருந்து ஸ்லீவ் சிலிண்டருக்கு போகிற லைனை கட்டிடலாம். ஓகே, கைட்டாச்சு. இப்போது கிளச்சு சிலிண்டர் கைட்டிடலாம். இந்த கிளச்சு சிலிண்டர்னா கையில் திருப்பினாலே வந்துடும். கையில் திருப்பி வரலைன்னா இது மாதிரி 24 நம்பர் ஸ்பேனர் எடுத்து கரெக்டாக அதில் போட்டு ஒரு திருப்பினா போதும், வந்துடும். வந்துடுச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்க. இதை பாருங்கள், அப்படியே ஈஸியாக வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்படி அப்படியே நேராக சொருவி அப்படி ரைட்டில் ஒரு திருப்பு, அவள் தான். இதுதான் கைட்ன கிளச்சு சிலிண்ட்ரு. இப்போ பாருங்கள், இதை பம்ப் பண்ணுறேன். அந்தளவுக்கு ப்ரெஷர் எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தட்டின உள்ளே இருக்கிற ஓரிங் கிட்டில் அந்த ஓரிங் லப்பர்லாம் வந்து அப்படியே தூள் தூளாக ஆயிடுச்சு. இதனால தான் ப்ரெஷரே இல்லை. இப்போ புதுசு பழசு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது பழசு பாருங்கள், இழுத்தா அப்படியே நிற்கிது, உள்ளே அழுத்துனா அப்படியே நிற்கிது, வெளியே இழுத்தா அப்படியே நிற்கிது. இப்போ புதுசு பாருங்கள், அழுத்தவே முடியல, எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. இப்போ கிளச்சு சிலிண்டரை ஃபிட் பண்ணிடலாம். இப்போ கிளச்சு சிலிண்டர் ராடை வந்து கிளச்சு பெடலோட ஃபிட் பண்ணிடலாம். அதில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ கிளச் ஆயில் ஊற்றி ஏர் லாக் எடுத்துடலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கிளச்சை பம்ப் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ப்ரெஷர் ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஓகே, டன்.